வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. இந்த ஆடி மாதம், கர்க்கிடக மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே கஞ்சி வார்த்தல், கூழ் ஊத்துதல் அப்படிங்கிறது ஆடி கஞ்சி அப்படிம்பாங்க. இந்த கூழ் ஊற்றுதல் அப்படிங்கிறது சென்னையை சுற்றி உள்ள ஊர்களில் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும். கிராமங்களில் ஆடி மாதங்களில் ஆடி கரகம் எடுப்பது அப்படிம்பாங்க. இந்த கஞ்சி ஊத்துறது எதற்காக வந்தது? இந்த ஆடி கூழ் அப்படிங்கிறது எதனால் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துவதற்கு ஆரம்பித்தார்கள்? நம்முடைய இந்து சமுதாயம் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணா காரியம் வைத்து அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காரணத்தை முன்னிட்டு நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இல்லை என்று சொல்வதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஏன்னா அப்படியும் சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இறை மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்காக இந்த கதைகள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஜமதக்னி முனிவர் ஒரு பயங்கர தவம் இருந்தது. அப்படி தவம் இருக்கிற பொழுது ஒரு சிலர் இவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொன்று விட்டார்கள். ஆனால் அவர் உண்மையிலேயே இறக்கவில்லை. ஏன்னா ஜமதக்னி முனிவர் மிகப்பெரிய ஆசான், குரு, சிவஸ்வரூபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஜமதக்னி பத்தினியால் யாருன்னா ரேணுகா பரமேஸ்வரி. ரேணுகா அம்பாள் காதில் போய் விடுகிறது. உடனே தீ மூட்டி அவள் தன்னை எரித்துக் கொள்வதற்காக அந்த தீயிலே இறங்குகிறார். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யார் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும். தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது அந்த நீதி தேவன், அந்த இறைவனே வந்து இறங்கி அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ரேணுகாதேவி இறங்குகின்ற பொழுது அக்னியே ஒரு நிமிடம் பயந்து விட்டதா. ஏன்னா வீர பத்தினி அவள், ஜமதக்னி பத்தினியால். இந்திரன் மழைகளை பொழிது அவள் இறங்கி விட்டால், இறங்கிய உடனே இந்திரன் மழை பொழிது அதை அணைத்து தாங்கள் அருள் கூர்ந்து இதை கைவிட வேண்டும் என்று வேண்டும். உடனே உடம்பெல்லாம் அப்படியே கொப்பளம் வந்துருச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அருகிலே இருந்த வேப்ப மரத்தினுடைய இலைகளை பறித்து, ஏன்னா உடையெல்லாம் எரிஞ்சு போச்சு, அந்த வேப்ப இலைகள் மூலமாக ஒரு உடை தயாரித்து அதை அணிந்து கொண்டு அங்கே பக்கத்தில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று பசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெல்லம், இளநீர், அரிசி, கேழ்வரகு இவையெல்லாம் கொடுத்தாங்களாம். அதை எடுத்து இளநீரை குடித்து விட்டு கூழ் தயாரித்து சாப்பிட்டார். இதை பார்த்த உடனே சிவபெருமான், ஏன்னா அனைவருக்கும் அன்னம் தரக்கூடியவர் சிவபெருமான், படியலக்கும் நாயகன் இல்லையா? அவர் உடனே அந்த அம்பாள் ரேணுகா பரமேஸ்வரிட்ட போய் காட்சி கொடுத்து, நெருப்பினால் வரும் காயங்கள் கூட அல்ல, அம்மை போன்ற நோய் வந்தாலும் இந்த கூழையும் இளநீரையும் சாப்பிட்டால் அது கண்டிப்பாக குணமடையும். அதே போல் வேப்பிள்ளை தலையில் வைத்துக் கொண்டு படுத்தால் இது எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ரேணுகா பரமேஸ்வரிக்கு ஒரு அருள்வாக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.
அன்று முதல் இந்த ஆடி மாதத்திலே கூழ் ஊற்றுவது. ஏன்னா இந்த மாதம் காத்தடிக்கும், ஆடி காத்து அப்படிம்பாங்க. இந்த ஆடி காத்தில் பாத்தீங்கன்னா தூசிகள் அதிகமாக வரும். அதனால் ஜலதோஷம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஜுரம், விஷஜுரம், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். சிலருக்கு என்ன ஆகும்னா அம்மை போன்ற நோய்கள் வரும். இதையெல்லாம் குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் நமக்காக ஆண்டவனிடத்தில் அருள் கூர்ந்து சில பக்குவமான உணவு பதார்த்தங்களையும் சில நோய் தீர்க்கும் மருந்துகளையும் கோயிலிலே வைத்து பிரசாதமாக நமக்கு வழங்குகிறார். அதை நாம் பிரசாதமாக பெற்று நாம் அருந்தினோமே ஆனால் நமக்கும் வாழ்க்கையில் வியாதி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இது அறிவியல் சார்ந்த ஒரு ஆன்மீகம். இந்து மதம் அப்படிங்கிறதே அறிவியல் சார்ந்த ஆன்மீகம். இதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான். கண்ணதாசன் மாதிரி அதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான். அறியாதவன் குலதெய்வமே இல்லை என்று கூறுகிறான். இதுதான் உண்மை. இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அம்பாளுடைய அனுகிரகம், ரேணுகா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன்.